போஸ்டருக்கு போஸ்டர் போட்டு வச்சிருக்கிற கோஷம் என்னடா? பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை. நீ பயப்பட மாட்டே, இப்ப ஊருக்குறா பயப்படுறானே. அதனால தானே பல பேர் உன்னை கண்டிச்சு வாய் திறக்கல. இதே அதிராம்பட்டினத்தில் உங்களுடைய அராஜகம் எவ்வளவு? தமுமுகவை சார்ந்த தையபை அடித்தீர்கள். ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டு இன்னைக்கு வரைக்கும் கழுத்தை தூக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே தமுமுக நியாச அடிச்ச கூடியதா கூட்டம். ஏன் எதுக்கு வம்பு? இப்ப பிரச்சனையை கிளப்புவோம், நாளைக்கு திரும்ப வந்து அடிப்பானே. பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான். யாருக்கு விடுதலை? நீ விடுதலை அடைந்து விட்டாய். ஆனால் இந்த சமுதாயத்தை உன்னை கண்டாலே பயந்து நடுங்குகிற அளவிற்கு பயங்கரவாதியாக, உயிரின் மதிப்பு தெரியுமா உனக்கு? ஜிஹாது செய்ய வந்துட்டாரா? ஜிஹாத் போர் புரிய வந்துட்டாராம். போரு என்னடா போர் செஞ்ச நீ? இஸ்லாத்துல உயிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்பு தெரியுமா? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ. குர்ஆன் சொல்லுகிற வாசகம், பூமியிலே அநியாயமான முறையில் ஒரே ஒரு மனித உயிரை ஒருவன் பறித்தால், கொலை செய்தால், அவன் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொலை செய்த பாவி என்ற பட்டியலில் சேர்க்கப்படுவான். எந்த லிஸ்ட்? இறைவனுடைய பார்வையில் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய்? கொன்றுவிட்ட காஜா மைதிகளை மாத்திரம் கொல்லவில்லையடா, இந்த நாட்டிலே இந்த ஊரிலே வாழுகிற அத்தனை மக்களையும் கொன்று குவித்த மா பாவி என்ற பட்டியலுக்குள்ளே இடம் பெற்று விட்டாயடா.